ஃப்ரைடே தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன டெட்புல் அண்ட் உல்வரின் மூவி எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். ஸோ இது மார்வல் சைட்லேருந்து வந்திருக்க ஒரு மூவி. ஸோ இதுக்கு முன்னாடி டெட்புல் மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் யூனிவர்ஸ்லேருந்து வந்திருக்கும். ஸோ மார்வல் வந்து இப்போ ஃபாக்ஸ் யூனிவர்ஸை வாங்கிட்டதுக்கு அப்புறமா இப்போ மார்வல் சைட்லேருந்து வர முதல் டெட்புல் மூவி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெட்புல் கூடவே நம்ம உல்வரினும் சேர்ந்து வந்திருக்காங்க. ஸோ படம் ஃபுல்லாகவே செம்ம ஆக்ஷன் பேக்கடாகவும் இருந்தது. அண்ட் டெட்புலுக்கு ஏற்ற மாதிரி படம் ஃபுல்லாக நல்லா அடல்ட் காமெடிஸ் அண்ட் அடல்ட் ஜோக்காகவும் இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏ ரேட்டட் மூவி தான். ஆக்சுவலி இந்தியாவில் ஏ ரேட்டடாக வந்திருக்கும். ஸோ அதர் கண்ட்ரீஸில் ஆர் ரேட்டட் அப்படி வந்திருக்கும். ஸோ இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் மூவி தான். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபன் மூவி. அண்ட் மார்வல் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு பெருசாக ட்ரீட்டாக அமைகிற மாதிரி ஏகப்பட்ட கேமியோஸுமே இதில் வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த கேமியோஸ் அண்ட் எதிர்பார்க்காத கேமியோஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸாகவே இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஜோக், நிறையா கேமியோஸ் அப்படின்ற மாதிரி போயிருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஸ்டோரி ஓரியன்டாக கொண்டு போயிருப்பாங்க. அது கூடவே ஆக்ஷன் சீக்வன்ஸுமே போயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்லேயே டெட்புலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவி ஏஜென்ட்ஸ் கூட ஒரு ஃபைட் ஒன்று வரும். ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்பவே சூப்பராகவே இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டெட்புல் அண்ட் வொல்வரின் ஒன்றா சேர்ந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும். டெட்புல் ஒரு டீம் அப் ஆகி சண்டை போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதுவுமே நல்லா இருந்தது. அண்ட் ஃபைனல் சீக்வன்ஸ் எல்லாமே ஃபேன்ஸுக்கு செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ படம் ஃபுல்லாக சூப்பராகவே இருந்தது. ஸோ நீங்கள் வீக்கெண்டில் ஜாலியாக இப்போ என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான படம் தான் டெட்புல் அண்ட் வொல்வரின். ஸோ இந்த படத்துக்கு நான் என்னோட ரேட்டிங்காக 5க்கு 4.5 கொடுப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்களா இல்லையா? உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதேமாரி நிறையா சினி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம என்சி சினி அப்டேட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.